ஹலோ ப்ரோஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக். ஸோ இது வந்துட்டு நாட் டுட்டோரியல் வீடியோ. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அதை சொல்லுவேன் நான். என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஈகர்னஸ் இருக்கும். ஆஸ் அ டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஒரு ஆஸ் அ லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, ஓகே நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்துட்டு நம்பர் ஒன் தானா, நம்ம யூஸ் பண்ணுற கோட் எடிட்டர் நம்பர் ஒன் தானா, நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் வந்துட்டு மேக் ஆர் விண்டோஸ் நம்பர் ஒன் தானா, ஓஎஸ் நம்பர் ஒன் தானா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும், எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்துட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் சர்ச் பண்ணால் கிடைக்கும். பட் ப்ராப்பராக வந்துட்டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்துட்டு சர்வே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எல்லா வருஷமும் வந்துட்டு சர்வே எடுத்து இதெல்லாம் பெட்டராக இருக்குது, இதெல்லாம் பாப்புலராக இருக்குது, இதெல்லாம் லேர்னர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொசிஷன்ஸ், அதாவது டெவலப்பராக இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஸோ ஆர்எல்ஸ் ப்ராடக்ட் மேனேஜர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நான் வருஷம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சர்வே படிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் லைக் ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். தட்ஸ் இட். ஸோ மோரோவர் டுட்டோரியல் வீடியோ விட இது பண்ணுறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் நாட் இம்பார்ட்டண்ட், வி கேன் கோ டவுன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன். ஸோ நம்ம ரொம்ப படிக்க வேணாம், ஜஸ்ட் எஜுகேஷனில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, 87 போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன். ஸோ எவ்வளோ பேர் வந்துட்டு, சார் நானும் உங்கள் கூட தான் படிக்கிறேன், ஸோ அதனால தான் படித்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, டெவலப்பர் எஜுகேஷன் வந்துட்டு எந்தெந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக டெவலப்மெண்ட் கற்றுக்குறாங்களா, ஸோ ஆர்எல்ஸ் காலேஜ் படிக்கிறவங்களா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ அப்படின்றத ஒரு சர்வே. அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு 41% இருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்களுமே இருக்காங்க. ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆர் க்ரோயிங். நம்ம சேனலுக்கு நல்லது. ஸோ லேர்னிங் டு கோட் சேம் வே. ஸோ இது அதே தான். பார்த்திங்க அப்படின்னா காலேஜஸ், ஃப்ரெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ அதர் ஆன்லைன் ரிசோர்ஸஸ் எதில் வந்துட்டு லேர்னிங் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஆன்லைன் ரிசோர்ஸஸில் தான் வந்துட்டு அதிகமாக கற்றுக்குறாங்க. வீடியோஸ், பிளாக்ஸ், ஃபார்ம்ஸ். ஸோ இதுவுமே நம்ம சேனலுக்கு நல்லது தான். ஸோ அண்ட் ஸ்கூலில் ஐ டோன்ட் திங்க் ஸ்கூலில், நம்ம இந்தியாவில் ஸ்கூலில் காலேஜ்லலாம் ப்ரோக்ராமிங் அவ்வளோவா சொல்லித்தர மாதிரி தெரில. நான் படித்த காலேஜில் சொல்லித்தரல. ஸோ மேபி எங்கேயாவது சொல்லித்தரலாம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ரைட். ஸோ ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன்லைன் ரிசோர்ஸ் டு லேர்ன் ஹவு டு கோட். ஸோ எந்த ரிசோர்ஸில் அதிகமாக லேர்ன் பண்ணுறாங்க? டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன். ஸோ எஸ், மோஸ்ட் ஆஃப் த லேர்னிங் வந்துட்டு டாக்குமெண்டேஷனில் தான் இருக்கும். ஸோ நம்ம ரியாக்ட் ஆகட்டும், ஆர்எல்ஸ் நம்ம நோட் ஜேஎஸ், பிளாக் செயின், பிளாக் செயின், ஸோ வாட் எவர் பிளாக் செயின் இட் செல்ஃப், எதுவாக இருந்தாலும் மோஸ்ட்லி லேர்ன் பண்ணுறது வந்துட்டு டாக்குமெண்டேஷனில் தான் லேர்ன் பண்ணணும். சம் பீப்புள் டாக்குமெண்டேஷனில் லேர்ன் பண்ணி தான் டுட்டோரியல் போட முடியும்ல. ஸோ அந்த டுட்டோரியல் பார்த்து தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எஸ், நிறைய பேர் லேர்ன் பண்ணுவாங்க ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலையும், பிகாஸ் நிறைய கோட்ஸ் போஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ தட்ஸ் ஆல்சோ ஓகே. ஸோ ஹவு டு வீடியோஸ், திஸ் இஸ் குட். ஸோ இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்குது, லாங்குவேஜ் எல்லாமே வரும். ஸோ எந்த ஆன்லைன் கோர்ஸ் பிளாட்ஃபார்ம்? யூடெமி தான் நம்பர் ஒன்னில் இருக்குது, கோர்செரா. ஸோ யூ கேன் சி. எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் நம்பர்ஸ். ஸோ மேபி ஒருத்தனுக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அவன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கோட் பண்ணியிருக்கலாம். இல்லை 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கோட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்பர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறது ஐ டோன்ட் லைக் இட். பிகாஸ் எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸுக்கு தே ஆர் மோர் ஸ்கில்டு, பட் நாட் எவ்ரி ஒன். ஸோ ஐ நோ டெவலப்பர்ஸ் ஹூ ஹேவிங் 9 years of experience and 4 years of experience who work under me. ஸோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்துட்டு நம்பரில் கிடையாது. அவங்க எந்தளவுக்கு ப்ரோக்ராமிங்கில், எந்தளவுக்கு கோடில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஸ்டில் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவிங் 5 year எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் வெரி வெரி ஸ்கில்டு, இல்லைன்னு சொல்ல. பட் ஐம் டெல்லிங் மை பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இட்ஸ் பேஸ்ட் ஆன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இயர்ஸில் இல்லை. பிகாஸ் நான் ஒரு நாளைக்கு 10 hours கோட் பண்ணலாம், இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு 5 hours கோட் பண்ணலாம். ஸோ டிஃபர்ஸில் அதை தான் சொன்னேன். இயர்ஸ் ஆஃப் கோடிங் ப்ரொஃபஷ்னலி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சேம்.
நீங்கள் இன்னும் கிளியராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ வில் ப்ரொவைட் த லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஜஸ்ட் போய் படிக்கலாம். பட் ஐ எம் லில் பிட் லேசி. ஸோ நான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது தான் பார்ப்பேன். ஹோப் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயர் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பை டெவலப்பர் டைப். ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்துட்டு டைப்பில் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க. தென் இன்ஜினியரிங் மேனேஜர், ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ எஸ், டெஸ்க்டாப் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்பர், டிசைனர். ஸோ இவங்க எல்லாமே டாப்பில் வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளது வரும்னு நினைக்கிறேன். டெவலப்பர் ரோல்ஸ். டெவலப்பர் ரோல்ஸில் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் நம்பர் 1ல் இருக்குது 46%. ஸோ டெவலப்பர் பேக் எண்ட் வந்துட்டு 43%, ஃப்ரண்ட் எண்ட் 25%. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஐ திங்க் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு மோர் ஓவர் அதிக வேக்கன்சி, அதிக டிமாண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் வி நீட் டு பிலீவ் த சர்வே, பிகாஸ் நம்ம ஓன் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஸோ யூஎஸ் தான் நம்பர் 1ல் இருக்குது. அதிக டெவலப்பர்ஸ் யூஎஸில் தான் இருக்காங்க மோஸ்ட்லி. இந்தியா நெக்ஸ்ட்டு, ஜெர்மன். ஐ திங்க் இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஸோ தட் இட் இஸ் குட், பட் இன்னும் இட்ஸ் ஆஃப் த வே. ஹோப்ஃபுல்லி இட் வில் பி getting bigger soon. I think India. Yes. Next age, this is not important. எந்த ஏஜில் இருந்தானே. எஸ், 18 years அண்டர் ஓல்டு கூட 5% கோட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி 35 to 44, 25 to 34, no 18 to 24. மை ஏஜ் குரூப் 23% தானா? சீம்ஸ். ஜெண்டர் வாட்? 91%. 91% of the men code பண்ணுறாங்க. women just 5%. I can't believe. Learning code. What? It's really, 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 really disappointed. Okay, no problem. நமக்கு ப்ரௌட் தான். பட் ஸ்டில் men 5%, it's 91%. Crazy இல்லை? எஸ். Transgender? No. Prefer say to no? Yes. I don't know. Sexual orientation இதெல்லாம் லைக் we don't need it. ஸோ ரீசன், ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வை we need to black, white அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஸோ டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ், ஸோ இதுவும் வேணாம். டைவர்சிட்டி இதுவும் வேணாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், டெக்னாலஜியில் வாவ், தம்ஸ் அப் கைஸ். ஜாவாஸ்கிரிப்ட் தான் நம்பர் 1ல் இருக்குது மோஸ்ட் யூஸ். இட்ஸ் ஆக்சுவலி அரௌண்ட் 65%, 10% more than the second place. HTML, CSS. SQL third place, Python 4th இருக்குது. TypeScript, this also favorite one, it's 34%. but TypeScript and JavaScript நம்ம ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா it would be greater number. ஸோ thumbs up, நம்ம தான் இன்னும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம், மோஸ்ட் யூஸ்டாக இருக்கும். இட் இஸ் கிரேட்டர். இன்னும் 10 வருஷத்துக்கு ப்ரொஃபஷனல் காய்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது பண்ணுங்கள். பட் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் லாங்குவேஜஸ். ஜாவாஸ்கிரிப்ட் படித்தோம் அப்படின்னா ஐ லவ் ரஸ்ட். சர்டன் டேஸ் ரஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இட்ஸ் நாட் இன் த லிஸ்ட் ஆக்சுவலி. வேர் இஸ் ரஸ்ட்? ஸோ இட்ஸ் ஆக்சுவலி சூப்பர் லாங்குவேஜ். ஸோ we need to explore a bit. We need to learn at least basics of other languages. So that should be fine. Next வந்துட்டு டேட்டாபேஸஸில் MySQL தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, no doubts. lot of enterprises using MySQL. So Postgres, SQLite, MongoDB is my favorite. But yes, MySQL is great. It's moreover hard to write and very secured, and moreover very professional MySQL. But MongoDB is flexible and other NoSQL databases are very, very flexible. So பட் ரொம்ப பெரிய ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு மோஸ்ட்லி எல்லோரும் MySQL, Postgres தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் எஸ், we can do it in MongoDB also. பேசிக்கலி என்னோட டெக் ஸ்டாக் வந்துட்டு இன்னும் டாப்லேயே இருக்குது. தட் would be feeling nice for me. Okay, so AWS is still number 1, Google is 3rd, Microsoft is 2nd. It's really good, but I use moreover AWS only. So that I use also Heroku also யூஸ் பண்ணியிருக்கேன். Firebase not much, பட் ஒரு மொபைல் ஆப்புக்கு நான் லிட்டில் பிட் யூஸ் பண்ணேன். இட்ஸ் ஆக்சுவலி குட், இட்ஸ் கிரேட் Firebase ஆக்சுவலி. அண்ட் Heroku சர்வர்ஸ் டெப்ளாய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், ஸ்டில் AWS கிங், ஸோ மறுக்க முடியாது. வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன்ட்ரெஸ்டிங். Node.js தான் நம்பர் 1ல் இருக்குது. React is number 2 web framework. Great. jQuery number 3, it's surprising. Express number 4.
This is my ultimate combination, Node.js, React, Express. So it's almost in top 5. I like it. And Angular, Vue. So yes, it's actually great. Django is there. It's great framework. So Svelte, I love it. It's actually very popular these days. It's actually, some people are telling better than React. So because some people telling it's, yeah, it's having some nice environment to work, but still, yeah, but it's in very low. It's just 4%. Not very low, too low, but it's a low. But React is still a king. Node.js also. Yep, let's go. Then other frameworks and libraries: .NET, NumPy, and this data visualization libraries. So it's actually .NET is number one, and yep, Spring Boot, Java. It's also great. TensorFlow, Flutter, great. It's for mobile application. Where is there is any React Native? Yeah, here is React Native. Yeah, mostly this Flutter and React Native both are the same way. It's a produces a class platform application. So I use React Native basically. It's cool and it's having a lot of new features upcoming. So basically for mobile apps, I use React Native. So that also I'm telling. And package managers, npm Docker is number one and Yarn is number three. Mostly I use Yarn. Sometimes I use npm. Yeah, I always use Docker. Docker is my ultimate friend to do containers in my machines or containers in AWS. It's very flexible than referring steps and installing. So yeah, yep, homebrew for Mac. It's also great. There are a lot of things going around. So it's another interesting part. It's code editor. Visual Studio Code is still the king, and Visual Studio is number 2. Notepad++, yeah, cool. IntelliJ is number 3. PyCharm, Sublime Text is around 7, getting 7th place. A lot of things. Where is Vim? Yeah, Vim is number 5. Great, but I mostly use VS Code. You all know, guys. That's it. Asynchronous tools, Jira is number 1. Yeah, a lot of people are using Jira, but I didn't use it anyway. It's basically project management tools, I think. Yep, great. Synchronous tools, Zoom. Yeah, Zoom is number 1. But I use Skype mostly for connecting people. Skype and currently I'm using Skype. Mostly I'll use Google Meet or something to sudden connections or something. Then I love Skype. Where is Skype? There is no Skype. Nope. It's heartbreaking. Windows is still number 1 for personal and professional use, but I am not using Windows. I use Mac and Linux. I use Linux for my personal usage, Mac for my office usage. So those are 2, 3, and WSL is another. So and BSD, cool. Yep, a lot of things going around. Most loved and read and wanted. Yeah, I said right. Rust on the two. It's quite cool. So Rust the number 1 la irukku. Elixir, I don't know what is Clojure is. I need to search this language. And TypeScript. Yeah, my every favorite technologies, most used technologies, my main tech stack is on top of 5. That's really எல்லாமே என்னோட ஃபேவரட் திங்ஸ். நான் மோஸ்ட்லி லவ் பண்ணுறேன், நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற திங்ஸ் எல்லாமே டாப் 5ல தான் இருக்குது. ஸோ தட் ஷுட் பி கிரேட் ஃபார் மீ. ஸோ மோஸ்ட் லவ்டு டேட்டா பேஸில் Postgres இருக்குது. ஸ்டில் Postgres, கூல். நாட் MySQL, Postgres. தென் MongoDB 3rd இருக்குது. Redis டூல் இருக்குது. எஸ், Redis இஸ் மோர் ஓவர் எவால்விங் அ லாட். Redisல வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி லைக் ஒரு ப்ரொஃபஷனல் டேட்டா பேஸாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லாட் எவால்வ்டு ஐ திங்க். Now Redis is not only for caching database. வெறும் கேஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஐ நோ கைஸ், பிகினர்ஸ் யாராவது வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். ஸோ எஸ், தட்ஸ் த ட்ரூத். லாட் ஆஃப் திங்ஸ் இன் டெவலப்மெண்ட் கோயிங் அரவுண்ட். ஸோ அதனால தான். ஸோ Redis வந்துட்டு மோஸ்ட்லி கேஷிங்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நோ அப்படி இல்லை. Redis எவால்வ்டு அ லாட் ஐ திங்க். ஸோ எஸ், நான் பார்த்தேன். ஒரு NoSQL டேட்டாபேஸாகவே நம்ம Redis யூஸ் பண்ணலாம். இட்ஸ் குவைட் கேப்பபிள் ஆன் தட். And always AWS.
யா இப்படி பார்த்தோம்னா பார்த்துட்டே போகலாம். ஐ திங்க் தேர் இஸ் மோர் தென் ஆஃப் அவே, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஃபர் இட் ஆல். பட் ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர் இஸ் நாட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்ஸ். ஸோ யூ கேன் சி அதர் டூல்ஸில் வந்துட்டு டாக்கர் இருக்குது, குபர்னெட்டிஸ் இருக்குது. ஸோ எஸ், ஐ எம் நாட் டேக்கிங் டூ மச் டைம் டு for this video, but yes, a lot of things going around. What is synchronous tools? This one already I seen, I think. Let's go Trello. It's for messaging platforms. Trello is one, and it's tools basically. So yes, synchronous tool, Google Chat, Zoom, Slack, or okay, Slack is most used, I think. This எனக்கு புரியல இந்த சார்ட்டே ஏன் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி. ஐ திங்க் யா திஸ் கலர் Slack is more. ஸோ எஸ், டாப் பேயிங் டெக்னாலஜிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டெக்னாலஜி லேர்ன் பண்ணால் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்றதுல க்ளோஜர் இருக்குது. என்ன இது க்ளோஜர்? ஐ நீட் டு சி இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்க்கணும் நான். இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், நிறையா இருக்குது. ஸோ மோஸ்ட் பெய்டு ஜாபில் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் ஜாப், எஸ் இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர். ஸோ கொஞ்சம் கம்மி பெய்டாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் லாட் ஆஃப் டெவலப்பர்ஸ், நிறைய பேர் வந்துட்டு கற்றுப்பாங்க, நிறைய டெவலப்பர்ஸ் டிமாண்டில் இருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால் டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கம்மியாக தான் இருக்கும். தட்ஸ் ஃபார் ஷுர். பட் தட்ஸ் நாட் டிபெண்டிங் ஆன் யுவர், தட்ஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் கம்பெனி அண்ட் த பொசிஷன் வேர் யூ ஆர். ஸோ அதுதான் சொல்லுவேன் நான். ஸோ எஸ், எப், லெட்ஸ் கோ. சேஞ்ச் இன் சேலரிஸ் பிட்வீன், இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. லெட்ஸ் கோ டவுன். ஒர்க்கில் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபுல் டைம் தான் அதிகமாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் நானும் ஃபுல் டைம் தான் ஒர்க் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அதுதான் அதிகமாக இருக்கும். இதுக்கெலாம் சர்வே வேணுமா என்ன? ஐ எம் அ ஃப்ரீலான்சர், சோலோபிரினர். சேலரி வந்துட்டு எஸ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. இன்ஜினியரிங் மேனேஜருக்கும் அதிகமாக இருக்குது. டெவலப்பர்ஸுக்கு தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்டுக்கு பட் ஓகே, பேக் எண்டுக்கு அதிகமாக இருக்கும். ஐ திங்க் ஃபுல் ஸ்டாக்கும் மோர் ஓவர் $66,000. எஸ், மோர் ஓவர் எஸ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் மேனேஜருக்கு தான் அதிகமாக இருக்கும் வேணும். ஸோ எஸ், தட்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் லீட் obviously. Yeah, I think survey is over. I think moreover boring போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஃபார் நவ் லாட் ஆஃப் திங்ஸ் வி சீன். இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஹோப் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ see you in the next video guys. Bye bye.